இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் மாசம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது கிறிஸ்மஸ் தான். அதனால கிறிஸ்மஸ் ஸ்டார், கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் கிரிப், கிறிஸ்மஸ் கேரல்ஸ் அப்படின்ற பல வீடியோக்களை நம்ம பார்த்தோம். அதே வரிசையில இன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா பத்தி பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் தாத்தா என்பவர் கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது குழந்தைகளுக்கு பரிசுகளை கொண்டு வரும் ஒரு புராண பாத்திரம் ஆவார். கிறிஸ்மஸ் தாத்தாவின் உருவம் பல வரலாற்று மற்றும் புராண பாத்திரங்களின் கலவையாகும். கிறிஸ்மஸ் தாத்தாவின் உருவத்துக்கு முக்கிய அடித்தளமாக இருப்பவர் கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித நிக்கோலஸ். இவர் ஒரு கிறிஸ்தவ பிஷப் மற்றும் மிகவும் தாராள மனப்பான்மை மற்றும் ரகசியமாய் பரிசுகள் கொடுக்கும் பழக்கத்துக்காக பிரபலமானவர். இவர் ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் உதவினார். புனித நிக்கோலஸ் நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் சின்டர் கிளாஸ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். இந்த பெயர்தான் ஆங்கிலத்தில் சாண்டா கிளாஸ் என்று மருவியது. இன்று நாம் காணும் கிறிஸ்மஸ் தாத்தாவின் உருவம் சிவப்பு ஆடை, வெள்ளை தாடி, மகிழ்ச்சியான முகம். ஆனால் 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் முதற் பகுதியில் அமெரிக்காவில் ஏற்பட்ட கலை மற்றும் விளம்பர படைப்புகளின் மூலம் பிரபலம் அடைந்தது. குறிப்பாக கொக்கோ கோலா விளம்பரங்களில் 1930களில் இந்த உருவம் உலகளவில் நிலை பெற்றது. சாண்டா கிளாஸ், ஃபாதர் கிறிஸ்மஸ், சின்டர் கிளாஸ் போன்ற பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். அவர் பெரும்பாலும் சிவப்பு நிற ஆடை, வெள்ளை உரோம விளிம்புகள், தடித்த கருப்பு பெல்ட் மற்றும் தொப்பி, தடி கையில் வைத்திருப்பதாக நாம் பார்த்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் தினத்தன்று உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளுக்கு பரிசுகளை கொண்டு வருவார். இவருடைய வாகனம் பனிமான்கள் இழுத்து செல்லும் ஒரு சறுக்கு வண்டியில் பறந்து வருவார். மிகவும் பிரபலமான பனிமான் ருடால்ஃப் ஆகும். வீடுகளின் புகைப்போக்கிகள் வழியாக நுழைந்து பரிசுகளை கிறிஸ்துமஸ் தாத்தா கிறிஸ்துமஸ் மரத்தின் அடியில் காலுறையில் வைத்து செல்வதாக நம்பப்படுகிறது. கிறிஸ்துமஸ் தாத்தா தான் வந்து பரிசு கொடுக்கணும்னு இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது போல, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம்ம கூட இருக்கிற, நம்ம சபையில இருக்கிற, நம்ம பக்கத்துல இருக்கிற எத்தனையோ ஆதரவற்றோர், உதவியற்றோர், சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், விதவைகள், முதியவர்கள், இவங்க எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை செஞ்சு அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நாமளும் சந்தோஷப்படலாமா? பகிர்ந்து கொடுக்கிறது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். இயேசுவும் தன்னையே நமக்காக கொடுத்துதான் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ நாமும் மற்றவருக்கு உதவுவோம், கிறிஸ்துமஸை நல்ல முறையில கொண்டாடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.